நிமிஷத்தில் உளுந்தே இல்லாமல் உடனடியாக செய்யக்கூடிய மொறுமொறுப்பான மெதுவடை எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மெதுவடை செய்கிறதுக்கு நம்ம ஊற வைக்கவும் தேவையில்லைங்க, அரைக்கவும் தேவையில்லை. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வெளியில் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குன்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான மொறுமொறுப்பான உடனடி மெதுவடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேனோ அல்லது வானலியோ எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நம்ம வீட்டில் இருக்க கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கூட 1 கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட தயிர் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மோரை அரிசி மாவில் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க கப்புடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேங்க. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மெதுவடை கிட்ட வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அது மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு, கரைச்சாச்சு மாவை. இப்போது இந்த பேன் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட விடாமல் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிரும். மாவு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கட்டிப்பட்டதும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். மாவு வேகும் போதே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா இதோட ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுக்கு வடையில் ரொம்ப ரொம்ப